இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 10வது அதிகாரம் 14வது வசனம். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. இந்த தேவ மனிதன் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் நீங்க பார்த்திருக்கிறீங்க, நீங்க பதிலளிப்பீங்க. ஆண்டவரே, ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், உங்க பாதத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எழும்புகிற காரியங்கள், உங்களை துன்பப்படுத்துகிற காரியங்கள், நீங்க எதுவுமே செய்யல, நீங்க எந்த வகையிலையும் தீங்கு செய்யல, உங்களுக்கு விரோதமாய் காரியங்கள் எழும்புகிறது. கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை, கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, உங்கள் எதிர்காலத்தை குலைக்கும்படியாய் நீங்க நல்ல வேலை செய்றீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல தாளந்தை கொடுத்து இருக்கிறார். யாரையும் நீங்க எதுவும் செய்யல, நீங்க நல்லா செய்றீங்க. ஆனா உங்களுக்கு விரோதமாய் காரியங்கள் எழும்புகிறது. தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழிய அபிஷேகத்துல தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றீங்க, உங்களுக்கு விரோதமாய் உபத்திரவங்கள் கடந்து வருகிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்துல கொடுத்துருங்க. இந்த வசனத்தின்படி ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்துல நான் எந்த பாதையில போக, நான் எந்த வழியில நடக்க, இத்தனை ஆண்டு காலம் இந்த நம்பிக்கையில தானே, இந்த வழியில தானே, இப்படித்தானே நடக்கிறேன்னு போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு எல்லாம் மாறுதலாய் மாறுதே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. யாரெல்லாம் திக்கற்று நிற்கிறாங்களோ, எந்த திசையில போகணும், எந்த வழியில போகணும், யார் என்ன வழி நடத்த போறாங்க, ஆண்டவருடைய பாதத்தில் நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நடந்திருக்கிற அந்த உபத்திரவத்தை, உங்க துரோகத்தை ஆண்டவர் பார்ப்பார். யாரெல்லாம் இன்றைக்கு திக்கற்று நிற்கிறீங்களோ, சொந்த அண்ணன், சொந்த அக்கா, உடன் பிறந்தவர்கள் நம்பி, அவர்களை நம்பி இந்த காரியத்தை அவங்க கருத்துல கொடுத்தன. எத்தனை காரியங்கள், எத்தனை காரியங்கள். சில வேளைகள் கேட்கிற பொழுது மனது கஷ்டமா இருக்குது. கூட பிறந்த அண்ணன், கூட பிறந்த அக்கா, சொந்த சகோதர சகோதரிகளுக்கு தீங்கு செய்யறாங்க, திக்கற்று நிற்கிறாங்க. இவர்களை நம்பி காரியத்தில் இறங்கின திக்கற்று நிற்கிறாங்க. இன்னைக்கு உங்க நண்பர்களை நம்பி, ஏன் உங்க பார்ட்னர் 20 வருஷமா கூட இருக்காரு, 30 வருஷமா கூட இருக்கிறார், அவரை நம்பி நீங்க இறங்கி இருக்கலாம். திக்கற்ற சூழ்நிலையில விட்டுருவாங்க. எத்தனையோ ஆண்டுகள் நான் கூட நிற்பேன், இருப்பேன், இருப்பேன்னு சொல்லுவாங்க. உங்க ஜீவனையே கொடுத்து, உங்க நேரத்தை கொடுத்து, எல்லாவற்றையும் நீங்க உழைத்திருப்பீங்க. திக்கற்ற சூழ்நிலை கடந்து போக வேண்டியது வரும். அந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கலாம், தொழில் இருக்கலாம், இல்ல ஊழியத்தில் இருக்கலாம், எந்த இடத்துல நீங்க திக்கற்று நிற்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு சகாயரா இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்வார். உங்களுக்கென்று புதிய பாதைகளை என் ஆண்டவர் உருவாக்குவார். உங்கள் மேல வைத்த திட்டம் ஒரு நாளும் மாற போறது இல்லைங்க. தாயின் கருவில் பேர் சொல்லி அழைத்த என் ஆண்டவர் அந்த திட்டம் நிறைவேறும்படி செய்வார். திசை மாறி போச்சு, வேற டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டேன், நான் இருக்க வேண்டிய இடம் வேற, இப்ப வேற இருக்கிற, இல்லவே இல்லை. கர்த்தர் சரியான பாதையில உங்களை நடத்துவார். நீங்கள் போய் சேர வேண்டிய தேசத்திற்கு, நீங்கள் போய் சேர வேண்டிய லக்குக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் கர்த்தர் இருக்கிறார். யார் உங்களுக்கு சகாயம் வேண்டாம், அப்ப உங்களோட கூட இருந்தால் போதும். உங்களுக்கு சகாயம் செய்கிற மனிதர்கள் ஆண்டவர் கொண்டு வருவார். உங்களுக்கு சகாயம் செய்யக்கூடிய நண்பர்கள் ஆண்டவர் கொண்டு வருவார். உங்களுக்கு சகாயம் செய்யும்படியான அற்புதமான, அதிசயமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. There are opportunities to will come in search of you. உங்களை தேடி அந்த opportunities வரப்போகுது. தேவ சமூகத்தில் சொல்லுங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராக என் ஆண்டவரை நான் நம்பி இருக்கிற, அவர் எனக்கு உதவி செய்ய போறார். அந்த உதவி பெரிதா இருக்க போது. இந்த வசனத்துக்கு நீங்க சாட்சியா இருக்க போறீங்க. சங்கீதம் 10:14 நீங்க சாட்சியா இருக்க போறீங்க. இன்றைக்கு எந்த இடத்துல திக்கற்று நிற்கிறீங்களோ அந்த இடத்துல தேவனுடைய சகாயம் கடந்து வருகிறது. அவர் சகாயரா கடந்து வருகிறார். தேவ சகாயம் உங்களை நிரப்புகிறது. கர்த்தருடைய சகாயம் உங்களை நிரப்புகிறது. ஆசீர்வாதத்தை சங்கீதம் 10:14 திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராய் இருக்கிற தேவன் உங்களை சந்திக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை உங்க சிரசின் மேல வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவ கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். God bless you.